ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூரில் குடிகொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா என் பாதம் தொட்ட உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உனக்கு தேவையான சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுப்பதற்காக தான் என் பாதத்தை தொட சொன்னேன். இனிமே உன் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் தானாக ஐஸ்வர்யத்தோட அதிர்ஷ்டத்தோட வந்து சேரும். லக்ஷ்மி கடாட்சத்தோட நீயும் சௌபாக்கியவதியாக வாழ போகிற. மற்றவங்க செய்கிற தவறுகளையும் அதன் காரணமாக அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனைகளையும் அவங்க மனசளவில் படுற வழிகளையும் வேதனைகளையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. இதையெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இனிமேலும் நீ எந்த விதத்திலும் தவறு செய்யாத அளவுக்கு உன் வாழ்க்கையை சரியாக வாழ ஆரம்பி. நிச்சயமா தவறுகளை திருத்திக் கொள்ளும் உன் வாழ்க்கையில் சுபிட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நான் கொடுத்து அழகாக ஐஸ்வர்யத்தோடு உன்னை சந்தோஷமாக சௌபாக்கியவதியாக சுகமாக வாழ வைக்க போகிறேன். எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் எப்போவுமே உன் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தீனா பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர அது ஒருபோதும் குறையவோ உன்னை விட்டு நீங்கவோ போகிறதில்ல. அதுக்கு பதிலாக உன் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு யோசிச்சு பாரு. அதுக்கான 1000 வழிகளை உன் கண்ணெதிரிலேயே நான் காமிக்கிறேன். இது உன்னோட வாழ்க்கை, இதை நீதானே வாழணும். இந்த அவசரமான உலகத்தில் உனக்கு உதவி செய்ய யாரும் முன் வர மாட்டாங்க. நீ நினச்சது எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கான உன் பயணத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. முக்காலத்திலும் எக்காலத்திலும் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருப்பேங்கிறத மறந்துட வேணாம். அடுத்தவங்க செய்கிற காரியங்களில் இருக்கும் குறைகளை சொல்லி நீ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ வேணாம். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா? அனைத்துமே தெரிஞ்சவங்கன்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. மனிதர்கள் பிறந்ததிலிருந்து இன்ன வரைக்கும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கிட்டே தான் இருக்கீங்க, தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்கன்றத மறந்துட வேணாம். ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள சுட்டி காட்டி குத்தி காட்டி பேசாமல் அவர்களுக்கு அமைதியாக பொறுமையாக எடுத்து சொல்லி மறுபடியும் தப்பு செய்யாத அளவுக்கு நீ அவங்க கண்ணு முன்னால் சரியாக செஞ்சு எல்லாத்தையும் சரியான முறையில் வாழ்ந்து காட்டு. எந்த சூழ்நிலையிலுமே நான் தான் பெருசுங்கிற அகம்பாவமும் எதுக்குமே ஒத்துக்கொள்ளாமல் நான் சொல்கிறது தான் சரின்னு பேசுகிற சுபாவமும் பொறாமையும் பேராசையும் உனக்குள்ளே வரவே கூடாது. இப்படி வேறு யாராவது உன்னை சுற்றி இருந்தாலும் முதல்ல அவங்கள விட்டு உடனே விலகி போயிடு. ஏன்னா நாங்கிற அகம்பாவம், எதுக்கும் ஒத்துக்கொள்ளாத சுபாவம், பொறாமை பேராசை, கெட்ட குணங்கள், தீய எண்ணங்கள், அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படுறதுன்னு பல கெட்ட குணங்கள் கொண்டவர்கள் உன்னை சுற்றி இருந்தாங்கன்னா அது உன்னையும் பற்றி கொண்டு உன் வாழ்க்கையும் சீரழிச்சிடும். எப்போவுமே நல்ல பிள்ளையா, எனக்கு பிடிச்ச பிள்ளையா, உண்மையா நேர்மையா ஒழுக்கமா வாழக்கூடிய பிள்ளையா நீ இருக்கணும்னு தான் இந்த வராகியம்மா நான் ஆசைப்படுறேன். உன்னை குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நீ ஒருபோதும் அதை நினச்சி கவலைப்பட வேணாம். அதுக்கு பதிலாக யாராவது குறை சொல்லும்போது நீ கடல்னு நினச்சிக்கோ, அவங்க உன் மேலே கல் எறிகிறாங்கன்னு நினச்சிக்கோ. கல் கடலில் மூழ்கி காணாமல் போவது போல அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உனக்குள்ள மூழ்கி காணாமல் போயிடட்டும். உன்னை பற்றிய விமர்சனங்கள் எல்லாமே காலப்போக்கில் மறைந்து தான் போக போகுது. யாரும் எல்லாத்தையுமே வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழப்போவதில்லை அல்லவா? நீ எப்போவுமே அந்த கடல் போல நிரந்தரமாக நிலையாக இருப்பாய். உன்னை குறை சொன்னவங்க கல் போல காணாமல் போயிடுவாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் ஆக வேண்டிய வேலைகளை பாரு. இந்த உலகத்தில் நீ எதுக்காகவும் யாருக்கிட்டையும் கையேந்தவோ மண்டியிடவோ அவசியம் இல்லை என் செல்லமே. தன்னம்பிக்கையும் முயற்சியும் இல்லை நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில் தோற்று போக மாட்ட. நிச்சயமா உன்னை பற்றி யார் என்ன குறை சொன்னாலும் அது நடக்காது. உனக்கு சாபம் விட்டாலும் உன் மேலே பழிய போட்டாலும் கூட அது நிலைக்காது. அதனால் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் கடந்து போய்கிட்டே இரு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். நீயாவே தானாக மாறிடும்னு எதிர்பார்த்து எதையும் முயற்சிக்காமல் சும்மாவே இருந்து வாழ்க்கை மாறும், என் வராகியம்மா எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்கன்னு உட்கார்ந்துருக்காம
உன்னால் முடிஞ்ச முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு உனக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பி. நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் நீ உனக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் பயணித்து போய்கிட்டே இருக்கணும். உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு நீ ஜெயிக்கும்படி அனைத்தையும் இந்த வராகியம்மா நான் செஞ்சு தர்றேன். அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் வீண்தானே. உனக்கான எல்லா விஷயங்களுக்கான வெற்றிகளையும் தருவதற்கு இந்த வராகியம்மா தயாராக இருக்கேன். நீ எப்போதும் உன் சொந்தக்காரவங்க, உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும் வேலைகளுக்கு தகுந்த ஊதியத்தை கொடு. உனக்கு சொந்தக்காரர்களிடமிருந்தே நீ ஒரு பொருள் வாங்கினாலும் அதற்கு உரிய பணத்தை கொடுத்துரு. அதுதான் அவங்களுக்கு உன் மேலே மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தும். நீ தர்ம காரியங்கள் செய்யும்போது கோபப்பட்டாலோ அல்லது அடுத்தவங்களை பார்த்து கடுமையான வார்த்தையை பிரயோகித்தாலோ நீ செஞ்ச தான தர்மம் வீணா போயிடும். ஒருபோதும் நீ கொடுத்த தானம்தான் பெருசு நினைக்காதே. யாராவது நீ கொடுத்தது பத்தலைன்னு மறுபடியும் உன்கிட்ட வந்து கையேந்தி நின்னாலும் அது திரும்ப கொடுக்காம, முகத்தை சொலிக்காம, அவங்க மேலே கோபப்படாமல் அவர்களுக்கு கேட்டதை கொடுக்க பழகு. உன்கிட்ட எதுவுமே இல்லாத பட்சத்திலும் யாராவது உன் முன்னால் வந்து எதையாவது கேட்டாங்க, கையேந்தி நின்னாங்கன்னா அவங்கக்கிட்ட பொறுமையாக சாந்தமாக பேசி திரும்ப அனுப்பிவை. அதுதான் சிறந்த தர்மமாக இருக்கும் என் செல்லமே. நீ சாப்பிடும்போது ஏதாவது மனிதர்களோ அல்லது விலங்குகளோ பறவைகளோ இதில் ஏதாவது ஒரு ஜீவன் பசியோடு வந்து உன்னை பார்த்துச்சு, உன்னை தேடி வந்தா அவர்களுக்கு தேவையானதை உன்னால் முடிந்ததை உடனே கொடுத்துரு. அதே போல நீ காக்கைக்கு உணவளிக்கும் போது வேறு பிராணிகள் வந்தாலும் விரட்டி விடாம அதுவும் வயிறார சாப்பிட்டு போகட்டும்னு விடு. ஏன்னா இந்த வராகியம்மா எல்லா ஜீவராசிகளுக்கும் மனித உயிர்களுக்கும் அனைத்துக்குமே தாயாக தான் இருக்கேன். ஒரு பிள்ளை சாப்பிடும்போது இன்னொரு பிள்ளை கொடுக்காம மறுக்கிறத நான் விரும்ப மாட்டேன் தானே. எப்போவுமே அமைதியாரு. கோபப்பட்டாலும் சரி அல்லது தண்ணி கொதிச்சாலும் சரி, ரெண்டுமே தெளிவில்லாமலதாக மாறிடும். பாரு, கொதிக்கிற நீரில் உன் முகத்தையோ எந்த பிம்பத்தையோ பார்க்க முடியாது தானே. இதுவே தண்ணி கொதிச்சு அடங்கின பிறகு அதில் என்ன உருவம்னாலும் தெளிவாக தெரியும். அதே போலதான் நீ கோபமாக இருக்கும்போது எந்த உண்மையும் உனக்கு சரியாக புரியாது. அதே போல கொஞ்ச நேரம் கோபம் அடங்கின பிறகு எல்லாத்தையும் யோசிச்சினா எல்லாம் தெளிவாக புரிய வரும். அவசரமாக முடிவெடுத்து உன்னுடைய பிரச்சனை எதையும் பெருசாக்கிக்காதே. கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு உன்னை அமைதிப்படுத்தி அதன் பிறகு நீ யோசித்து செய்யும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு சரியான தீர்வு கிடைக்கும். உன் இலக்கு சரியாக இருக்குமே, ஆனால் அதை அடைவதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். உன் எண்ணங்கள் சரியாக சீராக இருக்குமே, ஆனால் நீ செய்யும் செயல்களும் நிச்சயம் வெற்றிகரமாக முடியும். நம்பிக்கையோட முயற்சி செய். நீ கீழே விழுந்தாலும் துணிவோட தைரியமாக எழுந்து நில்லு. உன் வரலாற்றுக்கு பக்கத்தில் உன் வெற்றி மட்டும்தான் இருக்குமே ஒழிய தோல்வி ஒருபோதும் உனக்கு இல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கிற எந்த ஒரு மனிதரிடத்திலும் தேவையில்லாமல் சண்டை போடாத. எந்த ஒரு விரிசல்களும் ஏற்படாமல் நீ பார்த்து நடந்துக்கோ. உன்னுடைய பழக்கமும் எப்போதும் உயர்வானதாக இருக்கட்டும். உயர்ந்த பண்புள்ள நல்ல மனிதர்களிடம் நீ பேசி பழகு. ஏன்னா நல்ல குணம் நல்ல மனசு உள்ளவங்ககிட்ட எப்போவுமே விசுவாசத்தோடு இருப்பாங்க. காரியத்துக்கு தேடி வர்றவங்களும் தேவைக்கு ஓடி வர்றவங்களும் உண்மையான விசுவாசத்தோடு பழக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் உன்கிட்ட சிரித்து நல்லா சந்தோஷமாக பேசுவாங்க. காரியம் முடிஞ்சவனே காணாமல் போயிடுவாங்க. அதுக்கு பதிலாக உண்மையான விசுவாசம் கொண்ட நல்லெண்ண மனிதர்களோடு நீ பழகும்போது அவர்கள் காலம் முழுவதும் நன்றி உணர்வோடையும் நல்ல எண்ணத்தோடையும் உனக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்கன்றத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ ஒருத்தருக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்க. ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவர்களுக்கு அந்த உதவியை தொடர்ந்து செய்ய முடியாத சூழ்நிலை உருவாச்சுன்னா அவங்க முதல்ல உன்னை எதிரியாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படி மாறிடுச்சு. தினமும் உதவி செஞ்சவனை குறை சொல்கிறவங்களும் என்னைக்காவது உதவி செஞ்சவனை பெருசாக பேசுகிறவங்களாகவும் யோசிக்க முடியாத அளவுக்கு மனிதர்களின் குணம் மாறி போயிடுச்சு. உன்னிடமிருந்து உதவி கிடைச்ச வரைக்கும் உன்னை பற்றி நிறையா சொல்லி பாராட்டி புகழ்ந்து பேசினவங்க
உன்கிட்ட இருந்து உதவி கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு உன் குறையெல்லாம் குத்தி காமிச்சு அடுத்தவங்ககிட்ட போய் உன்னை இழிவாக மட்டமாக பேசக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் மாறிடுச்சு என் செல்லமே. அதுக்காக நீ ஒருபோதும் தர்ம காரியங்களை நிறுத்தி விடாதே. ஏன்னா நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அவரவர்கள் அதற்கு உண்டான பலனை அனுபவிச்சு ஆவது போல நீ செஞ்ச உதவியை எல்லாம் மறந்துட்டு தப்பா பேசுறவங்களும் அதுக்கு உரிய தண்டனையை என்கிட்ட இருந்து அனுபவிப்பாங்க. வாழ்க்கையில நீ உயர்ந்த இடத்தை நோக்கி முன்னேறி செல்லும் போது உன் கூட இருக்கிறவங்க, உன் சொந்தக்காரவங்க, உனக்கு நெருங்கிய உறவினர்களே கூட உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசி தப்பான வதந்திகளை பரப்பி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடாதுன்னு உன் வளர்ச்சியை தடுக்க முயற்சி செய்வாங்க. அப்படி உனக்கு எதிராக யார் செயல்பட்டாலுமே கூட நீ அதை கண்டுக்காம உன் வேலையை பாரு. உன் இலக்கை அடைந்து நீ பிரகாசிக்கும் போது உன் வளர்ச்சியை தடுக்க முயற்சி செய்கிற அனைவரும் வெளிச்சத்தில் காணாமல் போகும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் நல்ல செயல்களை, உயர்வான செயல்களை, சரியான செயல்களை சிறப்பாக செய்யக்கூடிய ஆளாக இரு. உன் வாழ்க்கை ஏதோ ஓட்டப்பந்தயம்னு நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தீன்னா பாதியிலேயே களைச்சு போய் நின்றுடுவேன். அதுக்கு பதிலாக ஓட்டப்பந்தயமாக நினைக்காம நீ போய் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்குன்னு உனக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை நோக்கி நீ மகிழ்ச்சியாக இப்போ ஓடி போக ஆரம்பிச்சின்னா அந்த பயணமும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீயும் சோர்வடையாமல் கலகலப்பா உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நீ நினச்ச இடத்துக்கு போய் உன் இலக்கை அடையலாம் அல்லவா? நீ உன் கடமைகளையும் வேலைகளையும் செய்யும்போது மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் செய். அதன் மூலமாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். சின்ன சின்ன நல்ல விஷயங்களை எல்லாம் உன் கூட சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது அது நாளைக்கு உன்னை முழுமையாக மனிதனாக மாற்றுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். ஓம் வராகி.